வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். ஹலோ சார். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டு உனக்கு ஒண்ணு ஆகாதுடா, நான் இருக்கேன்டா. உனக்கு குளிக்கல வைக்கடா. வழக்கம் போலதான் நீங்க அமிச்ச கமெண்ட்ஸை வச்சு சீரியல் நடந்த சிறப்பான சம்பவங்கள்லாம் அப்படியே பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பாத்துருமா? அவசரப்படாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்டா சாவித்ரி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இன்னைக்கு ஆகா கல்யாணம் சீரியல்ல ஒரு பொம்மை ரிமோட் காரை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கடைசியில பொம்மை கார் வரைக்கும் வந்துட்டீங்களா நீங்க? உனக்காண்டி வீட்ல அண்ணே பொம்மை காரு பொம்மை ரயிலு உட்காந்து கல 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 கலன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொம்மை கார்ல முன்னாடியும் பின்னாடியும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கேமரால எடுக்கப்படுற வீடியோக்கள் எல்லாம் கார்க்குள்ள இருக்கிற மெமரி கார்டுல பதிவாகும். இதை நீங்க பார்க்கும்போது எல்லா விஷயமும் தெளிவா தெரியும். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. சிசிடிவி ஃபுட்டேஜ், ட்ரோன் கேமரா ஃபுட்டேஜ், பட்டன் கேமரா ஃபுட்டேஜ், ஒளிஞ்சிருந்து மொபைல் எடுக்கிற ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு வகை வகையான ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தது போய் இப்போ கார், அதுவும் தம்மா துண்டு பொம்மை கார்ல கேமரா வச்சு அது மூலியமா ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்களாமா. எப்பேற்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. ஆடி கார்காரனே ஆடி போயிட்டா. சரி, ரைட், மத்தது எப்படியோ, ஆனா இந்த பொம்மை கார்லேயே கொஞ்சம் உருப்படியா எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அது மூலியமா எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ இப்ப நம்ம ஒரு வாட்டி பாத்துருவோமா? சார் தெரியாம நடந்துச்சு சார். சத்தியமா நான் வரமாட்டேன் சார். நீ இல்லனாதான் எனக்கு நிம்மதி. எப்படி எடுத்த உடனே அந்த வில்லி பேசக்கூடிய கொடூரமான டைலாக் மிஸ் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த வில்லிக்கு கார்ல கேமரா இருக்குன்ற விஷயம் தெரியாட்டா கூட அந்த காரை எடுத்து வச்சு அந்த டைலாக் கொண்டு பேசுறாங்க. பாத்தீங்களா? அங்க அடிக்கிறாங்க. ஆனா அந்த வில்லி காரை எடுத்து மூஞ்சிக்கு நேரா வச்சு பேசுனது கூட பரவாயில்லடா. ஆனா அந்த குழந்தை டைலாக் பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா எஞ்சி போய் இருமா உனக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட்லாம் வச்சு எடுக்குதுனா எப்பேற்பட்ட கேமராடா இது? எப்படி தெரியும் இவ்வளவு மட்டியாடா நானு? ஆனா எல்லாத்தையும் விட கடைசியா தரையில போயிட்டு இருந்த காரு டோரை மூடுறது யாரு அப்படிங்கிறத காட்டி கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அது ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்லாம் வச்சு காமிச்சு கொடுத்துச்சு. பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் இந்த கார் கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜுக்கே டஃப் கொடுத்துருச்சு. ஆனா இவங்க எதை விட்டாலும் அந்த கேமரா விட மாட்டாங்க போல இருக்கு. சிசிடிவில ஆரம்பிச்சு கட்டல பொம்மை கார் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டாங்க பாருங்க. ஹே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். அடுத்த ரிகம் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல. ப்ரோ, சந்திய ராகம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. செத்து விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை சீரியஸா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காப்ல. அப்படி என்ன பண்ணிருக்காங்க? என்னப்பா சொல்ற? செத்தத கூடவா மறப்பாங்க? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ சீரியல்கள்ல இந்த பழிவாங்குற சீனை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பழிவாங்குற சீனை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பிளான் ஒன்னு போட்டு பழிவாங்குறாங்க. அந்த பிளானை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அந்த குடும்பத்தை பழிவாங்க நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விட கூடாதுடா. உங்க வரும்போது நீ இறந்த மாதிரி நடி. நல்ல ஐடியா, கை விடுங்கண்ணா. எப்படி ஆல்ரெடி மண்டையில அடிபட்டு அவன் சாவர நிலைமையில தான் கிடக்குறான். இன்னொரு 10 நிமிஷம் விட்டு அவனை செத்து போயிடுவான். அவனை போயிட்டு நீ செத்த மாதிரி நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அட்லீஸ்ட் அவனை காப்பாத்தலாம். ஆனா இந்த நேரத்துல கூட செத்து போகிறவனை வச்சு பழி வாங்குறதுக்கு ஒரு பிளான். எப்பேற்பட்ட பிளான் பாருங்க. மாஸ்டர் பிளான். இந்த பிளான் கூட பரவாயில்லைங்க. உன்னை நான் விட மாட்டேன்டா, எப்படியும் காப்பாத்திருவேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். உனக்கு ஒண்ணு ஆகாதுடா, நான் இருக்கேன்டா. 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்கள எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். சரி, நீ படுத்துக்கோ. பாத்துக்கோ, பத்தே பவுண்டர். யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. அவன் செத்துட்டான். பணத்தை குளிக்கல வைங்கடா.
எப்படி ஆல்ரெடி மண்டையில அடிபட்டு 1/4 லிட்டர் ரத்தம் வெளியே வந்து அவன் சாகுற நிலைமையில இருக்கணும் கொண்டு போய் செத்த மாதிரி நடின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவனை கொண்டு போய் ஓரமா படுக்க போட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இவங்க பொறுமையா குழியெல்லாம் தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சு விட்டாங்க. இன்னும் சார் செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கூட நினைச்சேன் நான் இவனை செத்த மாதிரி நடின்னு சொல்லிட்டு கொண்டு போய் புதைச்சு விட்டு போயிடலான்னு புதைச்சு விட்டு சாவடிச்சிட்டாங்க போல சொல்லி பார்த்தா இப்ப காப்பாத்துன்ற பேர்ல குடுக்குடுன்னு ஓடி போய் தோண்டி எடுக்கிறாங்க. அந்த மனுஷன் ஏதோ அசால்ட்டா எஞ்சி நடந்துலாம் வந்துட்டு இருக்காப்ல. அதுலயும் அந்த மனுஷன் மூஞ்ச பாருங்களேன், புதைச்சி எடுத்ததுக்கான ஏதாச்சும் ஒரு அறிகுறி தெரியுதா? ஏதோ பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வர மாதிரியே மூஞ்சி வச்சிருக்காங்க. வெளியில சொல்லிராத, அசிங்கமா ஆயிடும். இட்ஸ் ஓகே. அண்ட் அடுத்த இந்திரா லட்சுமிகா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மாறுவேஷம்ன்ற பேர்ல ஒரு சிறப்பான சம்பவத்தை சிறப்பான காமெடி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாறுவேஷனாலே இவங்க காமெடி தானே பண்ணுவாங்க, வாங்க பாத்துருவோம். நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான். சார் சொல்லுங்க மேடம். உங்களுக்கு செக் அனுப்பியிருந்தா வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். ஓ, நேர்ல பார்த்து தான் கிளியர் பண்ணிக்கணும். எதுக்கு இவன் நம்மள பார்த்தே ஆகணும்னு சொல்றான்? அது புருஷன் பொண்டாட்டிக்கு காசு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு தெரியாம அவர் வந்து ஹெல்ப் பண்றாப்ல. இப்போ அந்த பொண்டாட்டி என்னன்னா காசு கொடுத்தவரை நான் நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ புருஷன் தான் தெரிஞ்சா அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. அதனால தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக போட்டாரு பாருங்க ஒரு மறு வேஷம். கெட்டப் சேஞ்ச் பண்ணி பார்த்தது இல்லையே. சீக்கிரம் வாடா. ஆனா இப்ப என்ன பார்த்தா உனக்கே அடையாளம் தெரியாதுடா. மாறு வேஷம், இதுக்கு பேரு மாறு வேஷம். இந்த ஆளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அடே பூர்வத்தில் இருக்கு, தட்டி விடு தட்டி விடு, வாயில என்ன துப்பு, மூக்கில் முட்டாணி முட்டி கூட அள்ளி போட்டு வச்சிருக்க, போய் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு மாறு வேஷமாமா. இந்த மாறு வேஷத்தை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதாமா. யார் சார் நீங்க? சூர்யா. சூர்யா சாரா? அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பேரை சொல்லி ஏமாத்துறியா? யாரியா நீ? சும்மா காணேத்ராவன. ஹலோ சார். இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டு எப்படி அவர் ஆபீஸ் செக்யூரிட்டில இருந்து அவர் கெட்டின பொண்டாட்டி வரைக்கும் இவர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான மார்வேஷத்தை போட்டுருக்காரு அப்படின்னா இது எப்பேற்பட்ட மார்வேஷம்ன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. என்னால முடியலடா. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீங்க ஆகா கல்யாணம் சீரியல்ல பல வருஷம் பார்க்கக்கூடிய ஆட்களாவே இருந்தாலும் இவர் இந்த மூஞ்சி கொண்டு இந்த மனிதர் யாருங்கிறத முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓபன் சேலஞ்சு. சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. அடுத்த போனா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல இலக்கியா சீரியல்ல ஒரு மாறுவேஷ கண்டென்ட் ஒன்று போட்டிருப்போம். அதை முதல்ல பார்த்துருக்க. அவங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு வேஷத்தை போட போறோம். பாத்துட்டீங்களா? சரி, ஓகே, இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி குபீர் சிரிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. எதுக்காக அந்த பாவி ஏன் வாழ்க்கைக்குள்ள வரணும்? எதுக்காக இந்த குழந்தை ஏன் வயித்துல வளரணும்? என்ன இது? என் வாழ்க்கையை கெடுத்தவன், அதுவும் இன்னொரு பொண்ணு கூட. இவங்க வாழ்க்கையை கெடுத்து இவங்களையே கெடுத்து இவங்க வயித்துல ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்ப அந்த பைப்புல வேற ஒரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாச்சும் இவனை பழி வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில எடுத்த ஆயுதம் தான் மாறுவேஷம். உனக்கு கெட்டப் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்னடா மாறு வேஷத்துக்கு மேக்கப் போட சொன்னா ஏதோ கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடுற மாதிரி நல்ல காஜல், லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பூச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏமா எப்ப மாறு வேஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நீங்க இல்ல ரஞ்சித் போட்டுட்டு வா. நல்லா இருக்கு. சினிமாவே கௌதம் உன்னை இந்த கெட்டப்ல பார்த்தானா நீதான் சிந்துன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா இருக்க, அடிக்க வேண்டியதுல. பாத்தீங்களா? அதே மாதிரியான ஒரு டோப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணுல கண்ணாடி, இவ்வளவு தான் மாறு வேஷமாமா. இப்போ இந்த டோப்பா மாட்டிட்டு போனா
அவன் விட்டுட்டு போனவன் மறுபடியும் கூட சேர்ந்துருவானாமா. அப்ப அவனுடைய ஆசை எல்லாம் அந்த பொண்ணு மேல இல்ல, அந்த மண்டையில மாட்டி இருக்கிற அந்த டோப்பா மேலதான் இருக்கு போல இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, இலக்கிய சீரியலையும் மாறுவேஷங்கிற பேர்ல டோப்பா எடுத்து மாட்டினது மட்டும் இல்லாம வாய்ஸ் மாடுலேஷன்ன்ற பேர்ல ஒன்னு பண்ணி வச்சிருப்பாங்க. என் பேரு தன்யா மேடம், நான் ஒரு பணக்கார வீட்டு மருமக. அதே வாய்ஸ் மாடுலேஷன் தான் இங்க மேடமும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நான் ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தா 100% அதுக்கு உண்மையா இருப்பேன். என் பேரு தன்யா மேடம், நான் ஒரு பணக்கார வீட்டு மருமக. எப்படி சேம் பட் டிஃபரண்ட் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதா? இதுக்கப்புறம் மாறுவேஷம் அப்படின்னால நம்மளே பிக்ஸ் ஆயிடணும் போல இருக்கு. மண்டையில ஒரு டொப்பா, கண்ணில் ஒரு கண்ணாடி, வாய்ஸ்ல ஒரு மாடுலேஷன், அவ்வளவுதான் மாறுவேஷம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி நிறைய வேலை கிடக்கு. உக்கால கேட்டா சொல்லு. அடுத்த கவிப்பிரியா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ப்ரோ பாக்கியலட்சுமி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. காலையில 5 மணிக்கு சமையல ஆரம்பிச்சு 11 மணிக்கெல்லாம் அந்த சமையல முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மிஸ்டேக்னு பாத்துருமா? இப்போ மணி 5 ஆச்சு. 11 மணிக்கு நம்ம மொத்த சமையலையும் முடிச்சிருக்கணும். சோ நம்ம பாக்கியலட்சுமி மேடம் எல்லார்கிட்டயும் 11 மணிக்குள்ள மொத்த சமையலும் முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் சமைக்கவும் போயிட்டாங்களா? இப்ப ஆர்டர் கொடுத்தவர் வந்து சமையல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்ல. அதுக்கு நம்ம பாக்கியலட்சுமி மேடம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. அங்க பாருங்க, நொங்க பாருங்க. சார் வாங்க வாங்க. சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சு சார். சமையல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இல்ல 11:30 இல்ல 12 இல்ல 1 அவ்வளவு தூரம் கூட வச்சுப்போமே. ஆனா இப்ப சார் ஒருத்தர் போனை ஆட்டி பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அந்த போன் ஆன்ல இருக்கு அப்படிங்கறத கூட கவனிக்காம ஆட்டிட்டாரு போல இருக்கு. அந்த போன்ல என்ன டைம் காட்டுதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டு மண்டமே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி 11 மணிக்குள்ள சமையல முடிக்கணும்னு சொல்லிட்டு 11 மணிக்குள்ள முடிஞ்சிருச்சா கேட்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு கடைசில போன்ல 4:30 மணின்னு காமிச்சு கொடுத்துட்டீங்களே சார். சரி போ இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. அண்ட் அடுத்தா நாவியா விஜய் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் அமைச்சிருக்காங்க. ஜீ தமிழ்ல வரக்கூடிய வள்ளியின் வேலன் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட் வரைக்கும் பாருங்க. அதே ஜீ தமிழ்ல வரக்கூடிய இன்னொரு சீரியல் இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சோ எதை எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத விலாவரியா பாத்துருவாங்க. ஏய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்துறாங்கடா. டிரைவர் கிட்ட மட்டும் 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக வேணாம்னு சொல்லுங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கம்மியா போனா இப்ப என்ன? பஸ்ல பாம் வச்சிருக்காங்க மேடம். மாமா 50 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போனா ஆக்டிவேட் ஆயிடும். 50 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டிட்டீங்க, அது ஆக்டிவேட் ஆயிருக்கும். என்னடா பஸ்ல வச்சிருக்கிற பாம்பை விட அந்த பாம்புக்கு வச்சிருக்கிற ரூல்ஸ் தான்டா பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கு. டிரைவர்கிட்ட சொல்லி 50 கிலோமீட்டர் கீழே போக வேணாம் மேலே போக வேணாம்னு சொல்லுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனா அது ஆக்டிவேட் ஆயிருமாமா. அது 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போயிருக்கு அப்படிங்கறத சாரே கண்டுபிடிச்சி ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படிங்கறதையும் சொல்லிட்டாப்ல. இப்போ 50 கிலோமீட்டருக்கு மேலேயும் போக கூடாதா, 50 கிலோமீட்டருக்கு கீழேயும் போக கூடாதா, கரெக்டா 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஓட்டணுமா. அப்படி ஓட்டினா மட்டும்தான் பாம் வெடிக்காம இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அது என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு யாருக்குடா தெரியும்? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனோம்னா வெடிச்சிருக்கணும் மேடம். ஆக்டிவேட் ஆனவன ஏன்டா வெடிக்கல அப்படிங்கிற கேள்வி அங்கேயே வந்துருது. இதை விட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே சரி ஓகே எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அப்படியே அலாக்கா தூக்கி வெளியே எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் போய் உட்கார்ந்து ஓட்டுறாங்களாமா. அது வரைக்கும் அந்த பஸ் பாருங்க கரெக்டா 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டு இருக்கு. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. எப்பேற்பட்ட பஸ் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை யாரு ஓட்டுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோயின் உட்கார்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க. சிங்க பெண்ணு பஸ் ஓட்டுறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் ஆகி போச்சா? என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. திடீர்னு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எந்திரி நான் ஓட்டுறேன்னு சொல்லி உட்காந்து ஓட்டுறீங்கன்னா என்னடா? ஏடா ஒரு சீரியலா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமாடா? பஸ் யார் ஓட்டுறா? வள்ளி தானே ஓட்டுறா. மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டமோ? கொஞ்சம் இல்ல டோட்டலாவே சொதப்பிட்டோம். இதை விட என்னன்னா சரி ரன்னிங்ல கூட 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிடுவாங்கன்னு வைங்க. திடீர்னு சிக்னல் போட்டாங்க, முன்னாடி ஒரு 5-6 வண்டி நிக்குது, அப்ப எப்படா ஓட்டுவீங்க? என்னடா இதெல்லாம் கேட்டா ஏன்னா ஜீனியில போய் லாஜிக் பாக்குற, லாஜிக் எப்படா பாக்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப இந்த ஜீனியாச்சும் இவங்க சொந்தமா கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது.
இதுக்கு முன்னாடியே நானே வருவேன் அப்படிங்கிற ஒரு சீரியல், அதாவது மோகனையா மோகனையான்னு ஒரு கால் வந்து கதறிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த சீரியல்ல நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து பஸ் ஓட்டிட்டு இருப்பாங்க. இத்தனைக்கு அந்த ஹீரோயின் சைக்கிள் ஓட்டி கூட ஹீரோ பார்த்தது கிடையாதாமா, ஆனா அவங்க உட்கார்ந்து பஸ் ஓட்டிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் மாதிரியே. பஸ்ல பாம் இருக்கு, ஒருவேளை பஸ்ஸோட வேகம் 60க்கு கீழே போச்சுன்னா பாம் வெடிச்சிருமோ ஐயா. பஸ்ல இருக்கல நான் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் நீ சைக்கிள் ஓட்டி கூட பார்த்ததுல எப்படி பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க? ஆனா என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல இருக்கணும். இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூல். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம மேடம் அழகா ஓட்டிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த மேடமுக்கு விஷயம் தெரியும், ஹீரோ சாருக்கு தான் இங்க விஷயம் தெரியாது. இங்க ஹீரோ சாருக்கு விஷயம் தெரியும், ஹீரோயினுக்கு தான் விஷயம் தெரியாதுன்ற மாதிரி பல டிஃபரன்ஸை வச்சு முடிச்சிருக்காங்க. 50 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போனா ஆக்டிவேட் ஆயிடும். பஸ்ஸோட வேகம் 60க்கு கீழே போச்சுன்னா பாம் வெடிச்சிருமோ ஐயா. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். என்ன மாமா? இப்ப இதுல பாவம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள மாட்டி இருக்கிற ஆட்கள் கிடையாது, அந்த பஸ்ஸும் கிடையாது, ஹீரோ சாரும் கிடையாது, பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளும் கிடையாது, பாம்பு தான். ஏன்னா அந்த பாம்புக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும், போலனா வெடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அது போகுதோ போல கடைசிக்கு அந்த பாம்பு வெடிக்காம எப்படா வெடிப்பேன், எப்படா வெடிப்பேனா மாட்டேனாடா, 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறானா என்னன்றது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆச்சு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லா எமோஷனையும் அடக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் வெடிக்காமே இருக்குது பாத்தீங்களா. ஒண்ணு கடத்துல எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறம் உருட்டி விட்டு வெடிக்க விடுவாங்க. இதுக்காடா எனக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே ரொம்ப பாவனா அந்த பாம் தாங்க. சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு, அவஸ்தைப்பட்டிருந்தா சார். அண்ட் அடுத்தா ஜகத் அப்படிங்கிற நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு சூப்பரான படத்துல இருந்து ஒரு சூப்பரான சீனை வழக்கம் போல காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன படம்னு தெரியுமா? குடுத்தனா போடா, அங்க போய் என்ன நடக்குது பாரு. நம்ம சீரியல் டைரக்டர்ஸ்லாம் எப்படா ஒரு புது படம் வரும், அதுல ஒரு புது சீன் கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படா அதை ஆட்டையை போடலாம், அதுலயும் ஃபர்ஸ்டா யாரா ஆட்டையை போடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கிற நிலைமையில இது எப்ப தட்டு கொடுத்தா எப்ப போய் அடிக்கிறது, முத காப்பி எனக்கு கொடுத்துருவேன். இப்ப இந்த புஷ்பா படத்துடைய சீனை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நினைத்தாலே இடிக்கும். மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. என்ன புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியடா, பயருடா அப்படிங்கிற டயலாக் மட்டும் தான் எடுக்கல, மத்தபடி எல்லாத்தையும் சிறப்பா எடுத்திருக்காங்க. என்ன ரொம்ப புகழாதீங்க சார். சோ ஃபைனலா சதீஷ் தமிழ் ஃபேன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஜி தமிழ் வரக்கூடிய மாரி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சூப்பரான படத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் கூட விட்டு வைக்காம ஈயடிச்சாங்க காப்பியா அடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. என்ன படம்னு பாத்துருவோமா? யமதர்மராஜா உன்னோட உயிரை எடுத்து விட்டார். நான் இறந்துட்டேனா? ஆமாம். சித்ரகுப்தா, இந்த பெண்ணின் ஆயுள் கணக்கை சரியாக பார்த்து சொல். ஒரு சிறு தவறு நடந்து விட்டது, ஆளை மாற்றி கொண்டு வந்து விட்டோம். இது என்ன படங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு சில பேருக்கு அது என்ன படம்ன்றது தெரியலனா இந்த இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அநியாயமா கொண்டுட்டீங்களே. நான் இறந்துட்டேனா? சித்ரகுப்தா, இந்த இளைஞனின் கணக்கை விளக்கிச் சொல். சித்ரகுப்தா, இந்த பெண்ணின் ஆயுள் கணக்கை சரியாக பார்த்து சொல். ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. ஒரு சிறு தவறு நடந்து விட்டது. உனது ஜீவனை உன் சரீரத்தில் சேர்க்க ஏற்பாடு செய்கிறேன். மீண்டும் உன் உடலுக்குள் சென்று உன் குழந்தையையும் கணவனையும் காப்பாற்று. உடம்புக்கு வச்சுட்டாங்களே. அதாவது எஃபோர்ட்ல நிறைய போடுறாங்க, ஆனா மேக்கிங்ல போடுற எஃபோர்ட்டா கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அதே படத்தை எடுத்து சீரியல்ல ஓட்டுறதுக்கு அந்த படத்தையே நாங்க பார்த்துட்டு போயிடலாமே. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். சாலதான் இன்னைக்கு வீடியோஸ், இன்னைக்கு இந்த சீரியல் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேரும். சோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.